ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம். எங்கள் அம்மா கிட்ட பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு கேட்டேன். அவங்க ஒரு பெரிய ப்ராசஸ் சொன்னாங்க. அரிசியை ஊற வச்சு அதை கிரைண்டரில் அரைச்சி துணியில் கட்டி அப்படியே தேய்ச்சின்னு. அம்மாம்மா போதும் நிப்பாட்டு, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கொழுக்கட்டை மாவு இருந்தது. அதை வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சிட்டு தொட்டு பார்த்தேன், ஒட்டக்கூடாது. ஆனால் எனக்கு ஒட்டுச்சு. அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது. அம்மா அடுத்த வேலையை பார்க்க போயிடணும். நான் வெல்லத்தை இடித்து அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த மாவெல்லாம் குட்டி குட்டியாக உருட்டி வச்சுட்டு ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி வச்சு கடலப்பருப்பை போட்டு வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த உருட்டி வச்சிருந்த கொழுக்கட்டையெல்லாம் அதில் போட்டுட்டு இந்த கொஞ்ச நேரம் வெந்த பிறகு இந்த காய்ச்சின பாகு இருக்குல்ல, அதை எடுத்து சரி அதில் ஊற்றலாம், இது வெந்த பிறகுன்னு சொல்லிட்டு எடுத்து ஊற்றுனேன். பார்த்தா பால் கொழுக்கட்டை பாயாசம் மாட்டம் மாறிடுச்சு. அடப்பாவி, ஒரு லாரி தண்ணி எடுத்து ஊற்றிருக்கனேன்னு நினச்சிட்டு அப்புறம் ரொம்ப நேரம் எரிய விட்டேன். அப்புறம் ஒரு வழியாக ஒரு 1/2 எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் திக்னஸ்ஸாக ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் திருப்பி போட்டேன். நான் தேங்காய் பால்லாம் ஊற்ற மாட்டேன், என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சேன். எங்கள் அம்மா இப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் அவங்க ஊற வச்சு அரைச்சி கிரைண்டரில் அரைச்சி அது துணியில் கட்டி வச்சுருந்து அந்த மாதிரி செய்வாங்க. அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். செல்லக்குட்டி ஓய், நல்லா பாரு, சூடாக இருக்குது. அந்த பக்கம் வை, சூடாக இருக்கு. எப்படா இருக்கு? சூப்பராக இருக்குது. நிஜமாவா? சரி, இதை இங்கே வச்சிட்டியா? ஏன்? ஓ, இதில் ஆறி இருக்குன்னு இதில் சாப்பிட்றியா? சரி சரி சரி. இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசியில் மலை மேலே இருக்க கோயிலுக்கு போவோமா? எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. அப்போ எப்போ வருவ? 8 மணிக்கு. இப்போ கோயிலுக்கு போக முடியாதா?